vs பாகிஸ்தான் என்ன நடக்குது? 1947ல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. இண்டிபெண்டன்ஸ்க்கு காரணமாக இருந்த நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டரில் ஜின்னா ஒருத்தர். இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவர் நம்மளோட இருந்தார். இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அவர் தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு போன அந்த இடம் தான் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நாடு பிரிக்கும்போது லாட் ஆஃப் பிரச்சனை இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த மெயின் பியூட்டிஃபுல் ப்ராப்ளம் வந்து காஷ்மீர். காஷ்மீர் என்ன ஆச்சுன்னா, காஷ்மீரில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாழ்கிறவங்க வந்துட்டு முஸ்லீம்ஸ். அண்ட் அந்த பிளேஸை வந்துட்டு ரூல் பண்ணுற கிங் வந்துட்டு ஹிந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யார் பக்கம் காஷ்மீர் போகுது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த சிச்சுவேஷனில் கிங் என்ன சொல்கிறாரு, அதாவது மகாராஜா ஹரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட சேர்த்துட்டாரு. பட் பாகிஸ்தானில் இருக்கிற சில பீப்புளுக்கு இது இன்னுமே பிடிக்கல. ஜம்மு காஷ்மீர் மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி பீப்புள் முஸ்லீம்ஸ் வந்து அங்கே இருக்கிறதுனாலையும் அவங்க வந்து ஜம்மு காஷ்மீர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க பண்ணுறது தான் டெரரிசம் அட்டாக். இது வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் பண்ணல, அங்கே இருக்கிற பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் ஜம்மு காஷ்மீர் அதை வந்து பாகிஸ்தானோட சேர்ந்து நடக்கிற டெரரிஸ்ட் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் பார்டர்லேருந்து இந்தியாவுக்குள்ளே நுழைய ட்ரை பண்ணிருக்காங்க. இதுதான் வந்துட்டு 1947ல் இதுதான் நடந்துட்டு இருந்திருக்கு. 1947லேயே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட சேர்த்ததுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து ஜம்மு காஷ்மீருக்குள்ளே நுழைஞ்சி ஒரு 30% ஆஃப் த ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணிருச்சு. பேலன்ஸ் இருக்கிற 70% தான் நம்மளோட காஷ்மீர். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு. மும்பை அட்டாக், டெல்லி அட்டாக், பார்லிமெண்ட் அட்டாக், யூரி அட்டாக் அப்படின்னு நிறைய அட்டாக்ஸ் ஃபார் த ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்மளும் ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே நம்ம சைலண்டாக இல்லை. அது லாஸ்ட் 2025ல் நடந்த ஒரு அட்டாக் தான் பஹல்கம் அட்டாக். ஜம்மு காஷ்மீருக்கு டூர் போன டூரிஸ்ட் பீப்புள் அங்கே அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாத ஒரு இன்னசென்ட் பீப்புளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி அங்கே இருந்த மென்னெல்லாம் டெரரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுட்டு கொண்டிருக்காங்க. மென் எல்லாரையும் கிடையாது, பர்டிகுலரி நான் முஸ்லிம் மென்ஸ். அது எப்படி நான் முஸ்லிம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் ரிமூவிங் டூரிஸ்டோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அண்ட் தே ஆர் செக்கிங் வெதர் தே ஆர் முஸ்லீம் ஆர் நாட் பிகாஸ் ஆஃப் த சுன்னத் திங். அதை யூஸ் பண்ணி தான் அவங்க முஸ்லீமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன் பஹல்கமில். ஸோ இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர். பாகிஸ்தான் ஆக்குபைடான ஜம்மு காஷ்மீர்லையும் பாகிஸ்தான்லையும் ஒரு 9 பிளேசஸ் செலக்ட் பண்ணி, 9 பிளேசஸும் எப்படிப்பட்ட பிளேசஸ் அப்படின்னா டெரரிசம் கேங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற, டெரரிசம் வாழ்கிற, டெரரிஸ்ட் வாழ்கிற பிளேசஸாக பார்த்து 9 பிளேசஸை நம்ம இந்தியன் ஆர்மி கொன்னுருச்சு. எந்த விமனுக்கு பயமுறுத்தலாம் நினச்சாங்களோ அந்த விமனை வச்சே உங்களுக்கு பயம் காட்டுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஃபெமினிசம் டு தி கோர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 9 பிளேசஸ் அட்டாக் பண்ணி கரெக்டாக அந்த டெரரிஸ்ட் வாழ்கிற அந்த பிளேஸை அழிச்சாச்சு. இதில் என்னென்னா, ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் 2 டெரரிசம் கேங் இருக்குது. ஜைஷ்-இ முகமது அப்புறம் லஷ்கர் இ தைபா. ஜைஷ்-இ முகமது அப்படிங்கிற அந்த டெரரிசம் கேங்கோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசூத் அசார். அவரோட தம்பி அப்துல் ரவுஃப் அசார். மசூத் அசாரோட ஃபேமிலி மெம்பர்ஸில் 10 பேர் இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் செத்ததாகவும் சொல்லப்படுது. அதில் முக்கியமாக மசூத் அசாரோட தம்பி, அதுக்கப்புறம் நிறைய அண்ணன் அண்ணி அந்த முறையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பீப்புள் அவங்களோட ரிலேட்டிவ் வந்து இறந்து போயிட்டதா சொல்லப்படுது. அவங்களோட இறந்ததுக்கு பாகிஸ்தான் ஆர்மி வந்து ராஜ மரியாதை இவன் என்ன பண்ணிட்டாலும் இவங்களுக்கு இந்த பாராட்டு விழான்னு எனக்கு புரியல. ஒரு டெரரிசம்க்கு பாகிஸ்தான் ஆர்மி சப்போர்ட் பண்ணுது, இன்டைரக்டா இல்லை டைரக்டா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னாடியும் நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு. எல்லாத்துலேயுமே பாகிஸ்தானில் இருக்கிற டெரரிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒன்று பண்ணியிருப்போம் தெரியுமா. ஒரு அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நம்ம ஒரு அட்டாக் பண்ணியிருப்போம் தெரியுமா. அந்த அட்டாக்கை ஒரு விக்டிம் கார்டாக எடுத்து நம்ம மேலே ஒரு பழியை போடுறதே இந்த பாகிஸ்தானுக்கு வேலையாக இருக்குது. நம்மளோட கோலே வந்து அந்த டெரரிசமை அழிக்கிறது தான். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மெயின் ஆள், அதாவது மசூத் அசாரோட தம்பியை கொண்டிருக்கோம்.
நம்ம மசூத் அசாரை வந்து இந்தியன் ஆர்மி கேப்சர் பண்ணி வச்சிருக்கும் போது ரிலீஸ் பண்ணுறதுக்காக இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போன ஃப்ளைட்டை கடத்தி அந்த பேசஞ்சரை ஒரு 3 days 4 days கிட்ட வச்சிருந்து நீ மசூத் அசாரை விட்டாதான், அதாவது அவரோட அண்ணனை விட்டாதான் நாங்கள் பேசஞ்சர்ஸை விடுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு ரைட் ஹேண்ட், ஒரு ஹார்ட் அண்ட் பிரெயினாக இருக்கிற ஒரு ஆளை வந்து நம்ம இந்தியன் ஆர்மி கொன்னுருச்சு அப்படிங்கிறது. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து அன்னைக்கு ஈவினிங் நிறைய ட்ரோன்ஸ் வச்சு இந்தியா மேலே 3 இடத்துல, பஞ்சாப், ராஜஸ்தான், பீகார் 3 இடத்துலையுமே பாம் பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்காங்க. பட் நம்ம ரஷ்யா கொடுத்த S-400 யூஸ் பண்ணி நம்ம 400 கிலோமீட்டர்ஸ்லேயே எது வந்தாலுமே நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதை யூஸ் பண்ணி பாகிஸ்தான் இந்தியா மேலே விட்ட அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி செதறடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர், இந்தியா பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் யூஎஸோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸு, அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் இவங்களெல்லாம் வச்சு நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் இவங்கெல்லாம் தான் மேஜராக ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் ஃபயர், இதுக்கு மேலே எந்த ஒரு அட்டாக்கும் வேணாம், நம்ம சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு. நம்ம சீஸ் ஃபயரை டிக்ளேர் பண்ணி அந்த நாள் நைட்டே பாகிஸ்தான் திருப்பி அட்டாக் பண்ணியிருக்கு இந்தியா மேலே. ஸோ திருப்பி என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? அது பூசாரி மதுரை கோரிப்பாளையம் ஐயங்காலா அவங்க மதுரையில பெரிய வீடு, சொத்து வத்து, மகன், பேரன், பேத்தின்னு நல்ல செல்வாக்கா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல நானும் ஒரு பேரன் தான். அந்த சொத்துல எனக்கும் பங்கு வேணும்னு மூக்கணிக்கிறேன். பாண்டி கோயில வச்சு பேசின பஞ்சாயத்து ஒன்றும் ஒத்துப்பட்டு வரல. இப்ப நம்ம ஊர் செல்லம்பட்டிக்கு வந்திருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே இதுக்கப்புறம் வந்து ஒரு சீஸ் ஃபயர் வந்து டிக்ளேர் பண்ணலை. இதுக்கு முன்னாடி நடந்தது, அதை வந்து நம்ம வயலேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கலை. ஸோ வார் இஸ் ஸ்டில் கோயிங். இதில் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நிறைய நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது, சோஷியல் மீடியா இந்த சென்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டரெல்லாம் பார்க்கும்போது எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு எதுக்கு போடுறீங்க? திஸ் இஸ் நாட் அ வார் பிட்வீன் முஸ்லீம் வெர்சஸ் ஹிந்து. This is a war between 2 countries who fighting for Jammu Kashmir. இந்தியாலையும் நிறைய முஸ்லீம்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எனிமிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னா, ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து அது நம்ம எனிமிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஒரு அப்ட்ராக்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்தில் இருந்தால் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.